போல்சன் அப்படிங்கிற கம்பெனி பால் விவசாயிகளோட உற்பத்தி பொருட்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கினது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஹை ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விற்றுருக்காங்க. போல்சன் லிமிடெட் சொல்கிற ரேட்டுக்கு தான் டெய்ரி ஃபார்மர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை அவங்க கிட்ட விற்றாகணும். வேர்ல்ட் வார் 1 நடந்துட்டு இருந்தப்போ போல்சன் கம்பெனி தான் பிரிட்டிஷ், இந்தியன் அண்ட் அமெரிக்கன் ஃபோர்ஸுக்கு பட்டர் அண்ட் காஃபி சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட மாஸ்டர் பிளான் போல்சனை பிஸ்னஸ்ல இருந்து தூக்குனது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒயிட் ரெவல்யூஷனை கொண்டு வந்துச்சு. இது இந்தியாவில் நடந்துட்டு இருக்க பல பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடினே சொல்லலாம். I'm talking none other than Amul. Let's dive right in. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க மிஷிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி ஹோல்டர் கியூரியன் 1949 மே 13 குஜராத்தில் இருக்கிற கீடா அப்படின்ற ஒரு சின்ன ஊருக்கு ட்ரெயினில் வர்றாரு. இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடியே டெய்ரி இன்ஜினியரிங்கும் பெங்களூரில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பினவர் இங்கே இருக்க ஆனந்த் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற அரசு பால் பண்ணையில் இன்ஜினியராக போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஊர் முழுக்க எங்கே பார்த்தாலும் வறட்சி. அங்கே பசுமை இல்லாமல் வறண்டு இருந்தது அந்த நிலம் மட்டும் கிடையாது, அங்கே இருந்த மக்களும் தான். ஸோ பேசிக்லி இந்த ஊர் ஒரு கடுமையான வறுமையினாலும் நீர் பற்றாக்குறையினாலும் வாடி போய் இருந்தது. உங்களுக்கு தோணலாம், வெளிநாட்டில் படித்த ஒருத்தர் ஏன் இப்படி இந்த கிராமத்தில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இவர் கவர்மெண்ட் கொடுத்த ஸ்காலர்ஷிப்பில் தான் யூஎஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதனால் அவங்க சொல்கிற இடத்துல தான் கியூரியன் 5 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் இருந்த கட்டாயத்தினால தான் இது பிடிக்கலைனாலும் கியூரியன் அங்கே வேலை பார்க்குறதுக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு. இப்படி இங்கே வந்த இவருக்கு தங்கறதுக்கு சரியான ஒரு ரெண்டல் ஹவுஸ் கூட கிடைக்கல. ஏன்னா அப்போது குஜராத்தில் இருந்த ஹிந்துஸ் மோஸ்ட்லி வெஜிடேரியனாக இருந்தாங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்ற கிறிஸ்டினான இவருக்கு அங்கே யாருமே அவங்களோட வீட்டை வாடகைக்கு விடுறது கூட முன் வரல. ஸோ வேறு வழியே இல்லாமல் அந்த கிராமத்தில் யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருந்த ஒரு மாட்டு தொழுவத்தை க்ளீன் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. இதில் அதோட கொடுமையான விஷயம் என்னென்னா, இவருக்கு பால் வாடை அப்படிங்கிறதே சுத்தமாக பிடிக்காது. ஸோ 5 வருஷம் இல்லை, இங்கே 1 வருஷம் கூட தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு இனிஷியலாக. ஆனால் அப்போ அவருக்கு தெரியாது, இங்கே 1 வருஷமோ 5 வருஷமோ இல்லை, வாழ்நாள் முழுக்க இங்கே தான் இருக்க போகிறாரு அப்படின்னு. ஸோ இப்படி எதுவுமே செட் ஆகாத சுச்சுவேஷனில் அவரோட வேலையும் அவருக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ ஒவ்வொரு மாதமும் இவர் ஃப்ரஸ்ட்ரேஷனில் ரெசிக்னேஷன் லெட்டர் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டே இருக்காரு. ஒரு வழியாக பல மாதத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட்டும் இவரோட ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணுறாங்க. விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சந்தோஷமாக அந்த ஊரை விட்டு கிளம்ப தயாரானவர் அதே நாள் அவரோட டிசிஷனை கேன்சல் பண்ணிவிட்டு இதே கிராமத்தில் லாஸ்ட்டில் போயிட்டு இருந்த இன்னொரு கைரா டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெடில் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணுறாரு. கைரா அப்படின்றது அவர் வேலை செஞ்ச அதே ஆனந்த் வில்லேஜில் இருந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட். கைரா அண்ட் கீடா ரெண்டுமே ஒரே டிஸ்ட்ரிக்டோட நேம் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் திரிபுவன் தாஸ் பட்டேல். இவர் தான் 1946 சர்தார் வல்லபாய் பட்டேல் கொடுத்த ஐடியா மூலமா தான் கைரா கோஆபரேட்டிவை ஆனந்த் கிராமத்தில் இருக்க விவசாயிகளோட நலனுக்காக உருவாக்குனாரு. இந்த கிராமத்தில் இருந்த டெய்ரி ஃபார்மர்ஸுக்கு அவங்க உற்பத்தி பண்ற பாலுக்கு சரியான விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்றது தான் இந்த கைரா கோஆபரேட்டிவ் யூனியனோட அல்டிமேட் எய்மா இருந்துச்சு. 1946 ஆனந்த் கிராமத்தில் போல்சன் அப்படின்ற கம்பெனி பால் விவசாயிகளோட உற்பத்தி பொருட்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அவங்க அதுக்கு ஹை ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கன்சூமர்ஸ் கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் வார் 1 நடந்துட்டு இருந்தப்போ போல்சன் கம்பெனி தான் பிரிட்டிஷ், இந்தியன் அண்ட் அமெரிக்கன் ஃபோர்ஸுக்கு பட்டர் அண்ட் காஃபி சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் காஃபி மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ண போல்சன் 1930 ஆனந்த் கிராமத்தில் டெய்ரி கோஆபரேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. 1945 இந்தியன் கவர்மெண்ட் கைரால இருந்து பாம்பே சிட்டிக்கு மில்க் சப்ளை பண்ணுறதுக்காக பாம்பே மில்க் ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. இந்த மில்க் சப்ளையில் பால்சன் கம்பெனியோட இன்வால்வ்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. லிட்டரலி பால்சன் ஒரு கம்ப்ளீட் மோனோபலியாகவே இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இந்த மீடியேட்டரான பால்சன் கம்பெனி மில்க் ப்ரொடியூசர்ஸோட லாபத்தை மட்டும் இல்லாமல் அவங்களோட உழைப்பையும் சுரண்டிகிட்டே இருந்தாங்க.
1970ல அமுல்ல 3 டயர் ஸ்ட்ரக்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டயர். வில்லேஜ்ல இது மூலமா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு டெய்ரி ஃபார்மர்ஸும் வில்லேஜ் டெய்ரி கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஒரு மெம்பர்ஸா இருப்பாங்க. ஸோ இதில் மிடில்மேன் கான்செப்டே இருக்காது. ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொசைட்டியோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை அவங்களுக்குள்ளேயே இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் கையிலேயே ப்ரொக்யூர்மெண்ட், ப்ராசஸிங், மார்க்கெட்டிங் அப்படின்னு எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் அவங்கள்ட்ட இருக்கும். இதுதான் செகண்ட் டியர். இப்படி ஒவ்வொரு சொசைட்டியில் இருக்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் முழுக்க மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸோட செல்லிங் ப்ராசஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுதான் தேர்ட் டயர். இங்கே ப்ராசஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை ஸ்டேட் கோஆபரேட்டிவ் மில்க் ஃபெடரேஷன்லையும் வந்து சேல் பண்ணுவாங்க. பேசிக்லி இதுதான் அமுலோட 3 டயர்டு ஸ்ட்ரக்சர். இந்த மாடல் மூலமாக மீடியேட்டர்ஸ் இல்லாமல் பால் உற்பத்தியாளர்களுடைய விநியோக பொருள் டைரெக்டாக கன்சூமர்ஸ் கிட்ட போய் சேரும். இப்போ எப்படா இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த கியூரியன் ஏன் அதே ஊரில் இருக்க இந்த கொயரா கோஆபரேட்டிவ்ல வேலைக்கு சேரணும்? இது எல்லாத்தையும் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். Amul, a trendsetter in the dairy industry of India for more than 70 years, is a household name. கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் இந்த கூட்டுறவு சங்கத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல போயிட்டு இருந்த இந்த கூட்டுறவுல அசுர வளர்ச்சியை கொண்டு வராரு. ரீசன்ட் 2023 டேட்டா படி இந்த கோஆபரேட்டிவ் யூனியனோட ரெவன்யூ growth கிட்டத்தட்ட 72,000 crores கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த ரெவன்யூ growth டெய்ரி கோஆபரேட்டிவ் யூனியன் இந்தியாவில் இருக்க வெற்றிகரமான பால் கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்றா வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு. 1955ல் இந்த பால் கூட்டுறவு சங்கத்தோட பேரை கைரா டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட்ல இருந்து ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ பேசிக்லி ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படிங்கிற பேரை அப்ரிவேட் பண்ணி தான் அமுல் அப்படிங்கிற பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அமுல் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய பிராண்டு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அமுல் இவ்வளவு பெரிய உயரத்தை அடையறதுக்கு ஏணி அமைச்சு கொடுத்தவரை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். எஸ், டாக்டர் வர்கீஸ் குரியன். அமுல் இண்டஸ்ட்ரி கமர்ஷியலி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக உருவாக்குறதுக்கு ஹி பிளேட் அ சிக்னிஃபிகண்ட் ரோல். நீங்கள் ஸ்கூல் டேஸில் இவரை பற்றி நிச்சயமாக படிச்சிருப்பீங்க. வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் டாக்டர் வர்கீஸ் குரியன். அமுல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியம் மூலமாக தான் டாக்டர் வர்கீஸ் குரியன் ஒயிட் ரெவல்யூஷன் ப்ராஜெக்டை தொடங்கினார். இதில் பால் உற்பத்தி மட்டும் இல்லாமல் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய பட்டர், சீஸ், பட்டர் மில்க், கீ மாதிரியான எல்லா பை ப்ராடக்ட்ஸையும் படிப்படியாக மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பாலில் இருந்து மில்க் பவுடரையும் முக்கியமாக கழுத பாலையும் பவுடர் ஃபார்மில் மாற்ற முடியும் அப்படின்னு உலகத்துக்கே காட்டினது டாக்டர் வர்கீஸ் தான். ஆனந்த் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து தொடங்கின இந்த கோஆபரேட்டிவ் மாடல் 1965ல் நேஷன் வைடு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த நேரத்தில் தான் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் ஃப்ளட்டை இவர் லான்ச் பண்ணுறாரு. இந்தியாவில் முடங்கி கிடந்த கிராமப்புற பொருளாதாரத்தை தூக்கி நிப்பாட்டுறது தான் இதோட கோல். मेरे दादाजी ने डेयरी के माध्यम से ही पढ़ाई की थी और उसी तरह से मेरे पापा को भी पढ़ाया था और बाद में हम भी उसी सहाय से ही अभी तक पढ़ रहे हैं. இந்தியாவில் இருக்க ஃபுட் ஆர்கனைசேஷன்ஸில் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு தான் பெஸ்ட் ஆஃப் ஆல் ராஜீவ் காந்தி நேஷனல் குவாலிட்டி அவார்டு. இந்த அவார்டை 1999ல் வாங்கினது அமுல் இண்டஸ்ட்ரி. இந்த அவார்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ணவங்களுக்கு கொடுப்பாங்க. அமுலை பற்றி பேசும்போது நம்ம முக்கியமாக மிஸ்ஸே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, அமுல்னு சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது இந்த அமுல் கேர்ள் தான். அமுல் வேர்ல்ட்லேயே த லாங்கஸ்ட் ரன்னிங் கேம்பெயின்காக வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் 1966ல் உருவாக்கப்பட்ட இந்த அமுல் கேர்ளும் அது மூலமாக பண்ணுற டாபிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் தான். அதாவது கரண்ட் ஈவெண்ட்டை பற்றி ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதோட அமுல் கேர்ளை ஆட் பண்ணி ஒரு கார்ட்டூன் வீடியோவை ரெடி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஒலிம்பிக்கில் ஜாவ்லின் த்ரோவில் நீரஜ் சோப்ரா கோல்டு மெடல் வின் பண்ணார். இந்த கண்டென்ட் எடுத்து அமுல் கேர்ள் ஜாவ்லின் த்ரோ பண்ணுறதுக்கு நீரஜ் சோப்ரா கையில் அமுல் பட்டரை கொடுத்து இந்த ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கார்ட்டூன் வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஃபன் வீடியோவாக நிறைய ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை சேஞ்ச் பண்ணி இது மாதிரி இன்னோவேட்டிவாக பல அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸை ரன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேறு என்னென்னலாம் அமுல் பண்ணாங்க, இது ஒரு ரெவல்யூஷனரி பிராண்டாக எப்படி மாறிச்சு.
வர்கீஸ் கியூரியன் கேரளாவில் இருக்க கோழிக்கோடு சிட்டியில் 1921 நவம்பர் 26ல் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறந்தவர். இவரோட அப்பா ஈரோடில் இருக்க கோபிச்செட்டிப்பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிவில் சர்ஜனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ கியூரியன் அவரோட ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ணதும் அதே ஊரில் இருக்க டைமண்ட் ஜூப்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான். அதுக்கப்புறம் 1940ல் சென்னை லாயோலா காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்தியன் ஆர்மியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்ச கியூரியன் சென்னை இன்ஜினியரிங் காலேஜில் எகெயின் பேச்சுலர் டிகிரியை மெக்கானிக்கல் இன்ஜினியர்லையும் ஹை பர்சன்டேஜோட கம்ப்ளீட் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கியூரியனுக்கு அப்போ ஆர்மியில் வேலை கிடைக்கல. ஸோ ஜார்க்கண்ட் ஜாம்ஷெட்பூர் சிட்டியில் இருக்க டாடா ஸ்டீல் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணுறாரு. வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப கியூரியன் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்காக அப்ளை பண்ணியிருக்காரு. அப்போவும் அவர் நினைச்ச மாதிரி மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. பட் பெங்களூர்ல இருக்க இம்பீரியல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் டெய்ரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் 1946ல் இவருக்கு கிடைக்குது. ஸோ டெய்ரி இன்ஜினியரிங் படிக்க போன கியூரியன் பேரலா அவருக்கு படிக்க ஆசைப்பட்ட மெட்டலர்ஜிக்கல் அண்ட் நியூக்ளியர் இன்ஜினியரிங்கும் அவரோட சொந்த செலவிலேயே படிச்சு முடிக்கிறாரு. டபுள் டிகிரியை ஒன்னா முடிச்சுட்டு தான் கியூரியன் 1946 மிஷிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாரு, டேக்கிங் டெய்ரி இன்ஜினியரிங் ஆஸ் அ மைனர் சப்ஜெக்ட். இதையும் கியூரியன் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல தான் 1948ல் முடிக்கிறாரு. ஸோ 1948ல் மாஸ்டர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ண கியூரியன் 1949ல் கவர்மெண்ட் சொல்லி வேலைக்கு போன இடம் தான் இந்த ஆனந்தில் இருக்க அரசு பால் பண்ணை. இந்த கட்டாயத்தினால தான் பிடிக்கலைனாலும் கியூரியன் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே தான் நான் முதலே சொன்ன மாதிரி இவர் விட்டா போதும்னு கிளம்பிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம திரிபுவன் தாஸ் இவரை மீட் பண்ணுறாரு. 1946ல் ஆனந்த் கிராமத்தில் இருந்த டெய்ரி ஃபார்மர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போல்சன் லிமிடெடுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்தினாங்க. அந்த டைமில் போல்சன் பெரிய அளவில் மில்க் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கிராமத்திலிருந்து மொத்த டெய்ரி ஃபார்மர்ஸும் கறக்கிற பால் இந்த பால்சன் கம்பெனி மூலமாக தான் கன்சியூமர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இங்கே தவிர வேறு எங்கேயும் அவங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணவும் முடியாது. போல்சன் லிமிடெட் சொல்கிற ரேட்டுக்கு தான் டெய்ரி ஃபார்மர்ஸும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை அவங்கள்கிட்ட வித்தாகணும். ஸோ லிட்டரலி a monopoly situation. ஸோ இங்கே தான் இந்த ப்ரைவேட் கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டெய்ரி ஃபார்மர்ஸோட ப்ராடக்ட்டுக்கு அன்ஃபேர் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபிக்ஸ் ப்ரைஸ் டெய்ரி ஃபார்மர்ஸோட ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாடுகளுக்கு கொடுக்கப்படுற உணவோட செலவு அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு அப்படின்னு அவங்களோட அவுட்லேயே ரொம்பவும் அஃபெக்ட் பண்ணுது. இந்த நேரத்தில் தான் திரிபுவன் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஐடியாவை யூஸ் பண்ணி அந்த கிராமத்தில் இருந்த சில முக்கியமான டெய்ரி ஃபார்மர்ஸை கூப்பிட்டு பால்சன் லிமிடெடுக்கு எதிராக நம்ம ஒரு பால் கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட டெய்ரி ஃபார்மர்ஸ் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிளானை அவங்களுக்கு ஒரு புது ஹோப்பை கொடுத்துச்சு. ஸோ பேசிக்கலி அந்த கிராமத்துலேருந்து எல்லா டெய்ரி ஃபார்மர்ஸும் அவங்களோட பாலை இந்த கூட்டுறவு சங்கத்தில் கொண்டு வைப்பாங்க. இந்த கூட்டுறவு சங்கத்தை மேனேஜ் பண்ணுறதும் அந்த கிராமத்தில் இருக்க டெய்ரி ஃபார்மர்ஸில் இருந்து அவங்களே செலக்ட் பண்ண சில மெம்பர்ஸ் தான். இவங்க தான் கன்சியூமர்ஸ் கிட்ட கொண்டு போய் பாலையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்படி இந்த கிராம பால் விவசாயிகளோட கூட்டு முயற்சியால் உருவானது தான் இந்த கைரா பால் கூட்டுறவு சங்கம். ஸோ இதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருந்த எல்லா விவசாயிகளும் அவங்களோட பாலை கூட்டுறவு சங்கத்தில் தான் நியாயமான விலைக்கு வித்துட்டு இருந்தாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு சிக்கல் இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு உருவாகுது. கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பர்ச்சேஸ் பண்ணப்படுற பால் சரியான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லாதனாலையும் கிளைமேட் வேரியபிலிட்டினால மேக்ஸிமம் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் அங்கே ஸ்பாயில் ஆகுது. இதுக்கான சொல்யூஷனை தேடுறப்ப தான் அந்த கிராமத்திலே மிஷின்ஸை பற்றி நல்லா தெரிஞ்ச டெய்ரி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த டாக்டர் வர்கீஸ் குரியனை பற்றி திரிபுவன் தாஸ் கேள்விப்படுறாரு. ஸோ கியூரியன் கிட்ட போனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அவரை பார்க்குறக்கு வந்தப்போ தான் கியூரியன் ஊரை விட்டு கிளம்புறதுக்காக துணிமணியெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்கே தான் நம்ம கதையில் இந்த ரெண்டு ஹீரோவும் கனெக்ட் பண்ணுறாங்க. லெட்ஸ் see how Kurien entering into the dairy business. அப்போ அவரை பார்க்க போன திரிபுவன் தாஸ் அவரோட ப்ராப்ளமை சொல்லி அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கியூரியன் வேட் பேஸ்டரைசேஷன் டெக்னிக்கை சஜஸ்ட் பண்ணுறாரு. இதில் பாலை 63 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சடனாக கூலிங் டெம்பரேச்சரில் கொண்டு வருவாங்க. இது மூலமாக பாலில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இறந்துரும். ஸோ பாலை ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். இதுதான் வேட் பேஸ்டரைசேஷன் டெக்னிக். இதை கேட்டுட்டு இருந்தப்போ கியூரியனோட லக்கேஜை நோட் பண்ணுறாரு நம்ம திரிபுவன் தாஸ். அவர் வேலையை ஆல்ரெடி ரிசைன் பண்ணிவிட்டு ஊரை விட்டு கிளம்புறதா டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு அப்போ தான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதை கேட்டு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆன திரிபுவன் தாஸ், உங்களை மாதிரி படித்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற ஒருத்தரோட சர்வீஸ் இந்த ஊருக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு டாக்டர் கியூரியனை கைரா கோஆபரேட்டிவ் பால் கூட்டுறவு சங்கத்திலேயே வேலைக்கு ஜாயின் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ரெக்வஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு லூக்ரேட்டிவ் டீலும் அவர் கொடுக்குறாரு. அதுக்காக அவருக்கு மந்த்லி சேலரியாக 600 ரூபீஸ் கொடுக்கறதாக ஆஃபர் பண்ணுறாரு. அவர் கவர்மெண்ட் கம்பெனியில் மந்த்லி வாங்கிட்டு வந்த சம்பளமே அந்த டைமில் 200 ரூபா தான். கியூரியன் இதை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகே டீல் கொஞ்சம் லூக்ரேட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறாரு. கோஆபரேட்டிவ் டெய்ரி ஃபார்மிங்கில் வேலைக்கு சேர்ந்த டாக்டர் கியூரியன் கொஞ்ச நாள்லேயே டெய்ரி ஃபார்மர்ஸோட சிச்சுவேஷனையும் டெய்ரி ஃபார்மிங்கோட இம்பார்ட்டன்ஸையும் தெரிஞ்சுக்கிறாரு.
திருவோந்தாசும் எல்லா விதமான ரைட்ஸையும் கியூரியனுக்கு கொடுக்குறாரு. இவங்க 2 பேரோட கூட்டு முயற்சியால் கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணப்பட்டு படிப்படியாக இந்த கைரா கூட்டுறவு சங்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. கைராவில் கொண்டு வந்து வைக்கப்படுற பாலோட குவாலிட்டியையும் ஃபேட் கண்டென்ட்டையும் டெய்ரி ஃபார்மர்ஸ்க்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக் மில்க் சாம்பிளிங் சிஸ்டம் அப்படின்ற மிஷின் மூலமாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாலோட அளவுக்கும் கொழுப்போட அளவுக்கும் சேர்த்து அதுக்கேற்ற அமௌண்ட்டை கையோட அங்கேயே டெய்ரி ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. भराने के बाद मोबाइल में एक एप्लीकेशन है बनास डेयरी की, उसके अंदर एक मैसेज आता है कि कितना दूध भरवाया है, कितने रुपए का भरवाया है, कितना फैट है, एसएनएफ कितना है, उसमें पूरा लिस्ट आ जाता है. அது மட்டும் இல்லாமல் கைரா கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து சேல் பண்ண பாலில் இருந்து வர ப்ராஃபிட்டையும் டெய்ரி ஃபார்மர்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டாங்க. இதனால பல வருஷங்களா உழைப்புக்கேற்ற ஊதியம் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்த டெய்ரி ஃபார்மர்ஸ் இப்போ முதலாளியா மாறுறாங்க. புவர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ல இருந்த ரூரல் டெய்ரி ஒர்க்கர்ஸ்க்கு எக்கனாமிக் ஃப்ரீடமை வாங்கி கொடுத்தது இந்த கியூரியனோட இந்த பால் கூட்டுறவு சங்கம் தான். கைரா கோஆபரேட்டிவ் யூனியன்ல வந்து பால் விற்பனை செய்யற டெய்ரி ஃபார்மர்ஸோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் கியூரியன் நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம திருவந்தாசை பத்தி ரொம்ப பேசலையே, அவர் ஏன் ஃபேமஸ் ஆகல அப்படின்னு. ஏன்னா பேசிக்கலி 1970 அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. பட் கியூரியன் செவரல் டிகேட்ஸ் அமுலோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு, ஆல்மோஸ்ட் 2000 வரை. அது மட்டும் இல்லாமல் கியூரியன் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், பிராண்டிங்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போனதும் ஒரு ரீசன். இதே டைமில் கைரா கோஆபரேட்டிவ்ல இன்னொரு ப்ராப்ளமும் ரைஸ் ஆகுது. இங்கே பால் கொள்முதல் இன்க்ரீஸ் ஆனதுனால மொத்த பாலையும் விற்க முடியாமல் அதிக அளவில் பால் மீதமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கியூரியன் இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கியூரியன் டெய்ரி இன்ஜினியரிங் படிக்கிறப்ப அவர் கூட படித்த ஹரிச்சந்த் மேகா தயாலா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவரை உடனே கைரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆனந்த் வில்லேஜுக்கு கிளம்பியும் வர சொல்கிறாரு. இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணேன். கியூரியன் பிளான் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னா தயாலா அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். தயாலாவோட அரைவல் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் சொல்யூஷனாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ தயாலா இங்கே விசிட் பண்ணுறாரு. இங்கே வந்துட்டு சுச்சுவேஷனை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனும் கொடுக்குறாரு. ஸோ இவர் கொடுத்த சொல்யூஷன் தான் மில்க் பவுடர். ஸோ இங்கே இந்த லெஃப்ட் ஓவர் மில்கை மில்க் பவுடராக மாற்றி அதே மில்க் பவுடரை மேனுஃபேக்சர் பண்ணி கடைகளில் விற்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக இந்தியாவில் பசும்பாலை விட எருமைப்பால் தான் அதிக அளவில் கிடைக்கும். பஃபலோ மில்க் ப்ரொடக்ஷனில் அப்போ காமனாக எல்லா டெய்ரி இண்டஸ்ட்ரியும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர் என்னென்னா மில்க் ப்ரொடக்ஷனில் இருந்த சீசனல் வேரியேஷன் தான். அதாவது சம்மர் சீசனை விட வின்டர் சீசனில் பஃபலோஸ் அதிக அளவு பால் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ வின்டர் சீசனில் மட்டும் அதிக அளவு பஃபலோ மில்க் கைராவில் மீதமாக ஆரம்பிச்சிச்சு. இங்கே தான் கியூரியன் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு. பசும்பாலை பவுடராக மாற்றின மாதிரி ஏன் நம்ம பஃபலோ மில்க்கையும் பவுடராக மாற்றக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கவ் மில்கில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட இன்னும் அதிக அளவு ப்ராஃபிட் பார்க்க முடியும் பஃபலோ மில்கில். ஆனால் இது அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. ஏன்னா கைரா கோஆபரேட்டிவ்ல இருக்க மிஷின் மூலமாக பசும்பால் மட்டும்தான் பவுடராக மாற்ற முடியும், பஃபலோ மில்கை மாற்ற முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பஃபலோ மில்கை பவுடராக மாற்றுற மிஷின் இன்னும் இதுவரை இன்வென்ட்டே பண்ணல. கியூரியன் இந்த பிளானை பற்றி தயாலா கிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு. இதை பற்றி தயாலா அவரோட சர்க்கிளையும் விசாரிக்கிறாரு. ஃபைனலி அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு, இதை பண்ணுறது அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. ஏன்னா எருமைப்பாலில் இருக்கிற ஃபேட் பசும்பாலில் இருக்கிற ஃபேட்டை விட ரொம்பவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் கியூரியன் இந்த மிஷினை தயாரிக்கிற டிசிஷனை கைவிடுறதா இல்லை. ஸோ ஃபைனலி பல முயற்சிக்கு அப்புறம் 1955 அக்டோபரில் சக்ஸஸ்ஃபுல்லாக பஃபலோ மில்க் பவுடர் தயாரிக்கிற மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸில் பேசிக்கலி 3 ஸ்டெப்ஸ். நம்பர் 1 கான்சன்ட்ரேஷன். இனிஷியலி பஃபலோ மில்கை ஹை கான்சன்ட்ரேஷனில் கொண்டு வரதுக்காக அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதை மில்கை ஹீட் பண்ணுறது மூலமாக அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எவாப்ரேட் ஆகி மில்கோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 2 நெபுலைசேஷன். இப்போ இந்த கான்சன்ட்ரேட்டட் மில்கை இந்த கண்டெய்னர் மாதிரி இருக்க செட்டப்குள்ளே மேலே இருக்கிற ஒரு நாசல் வழியாக ஹை ப்ரெஷரில் உள்ளே அனுப்புவாங்க. இதுக்குள்ளே போகிற கான்சன்ட்ரேட்டட் மில்க் டைனி ட்ராப்லெட்ஸோட ஃபைன் மிஸ்டாக பிரேக் ஆகும். இப்போ இந்த மிஸ்ட் ஃபார்மில் இருக்க மில்க் கண்டெய்னருக்கு கீழே இருக்க நாசல் வழியாக ஒரு சேம்பருக்குள்ளே என்ட்ராகும். இங்கே தான் தேர்ட் ப்ராசஸ் நடக்கும், ஸ்ப்ரே ட்ரையிங் சேம்பர். சேம்பருக்கு உள்ளே வர மில்க் அங்கே இருக்க ஹாட் ஏரோட ஸ்டீமில் எக்ஸ்போஸ் ஆகும். இந்த ஹாட் ஏர் ரேப்பிடாக ட்ராப்லெட்ஸில் இருக்க மாய்ஸ்சரை எவாப்ரேட் பண்ணி ட்ரை மில்க் பார்ட்டிகல்ஸாக சேம்பரோட சர்ஃபேஸில் விழும், அதாவது மில்க் பவுடராக மாறும். இந்த ஸ்ப்ரே ட்ரையிங் டெக்னிக் மூலமாக தான் தயாலா பஃபலோ மில்கில் இருந்து பவுடரை தயாரிக்க முடியும் அப்படின்னு கியூரியன் கூட சேர்ந்து கண்டுபிடிக்கிறாரு. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பாலில் இருக்கிற நியூட்ரிஷனல் குவாலிட்டிஸையும் இது மூலமாக ப்ரிசர்வ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த மில்க் பவுடரை லாங் பீரியட்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேஷன் இல்லாமலே ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியும். 1955 அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே ஆனிவர்சரி அன்னைக்கு அப்போதைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு மூலமாக இந்த மில்க் பவுடர் பிளான் திறக்கப்பட்டுச்சு. ஸோ கியூரியன் 1955 கைரா கோஆபரேட்டிவ்ல இருந்த டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கூட ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மீட்டிங்கில் ஹி கேம் அப் வித் அ மாஸ்டர் கிளாஸ் ஐடியா.
அவர் சொன்னது என்னன்னா, கைரா கோஆபரேட்டிவ்க்கு ஒரு பிராண்ட் நேம் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அங்கே இருக்கிற யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஏன்னா பிராண்டிங் அப்படின்ற ஒன்று இருக்கிறதே அந்த டைமில் பெருசாக யாருக்கும் தெரியாது. இப்போ தான் ஊறுகாய் பாக்கெட்லேருந்து ஊராட்சி செய்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே பிராண்டிங். ஆனால் நம்ம பேசிட்டு இருக்கிறது 1955. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா 1946 பிராண்டிங் அப்படின்றத கொண்டு வந்தது ஏர் இண்டியா தான். குரியன் அங்கிருந்த எல்லாருக்கும் பிராண்டிங் அப்படின்னா என்ன, பிஸ்னஸில் பிராண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மீட்டிங்கில் தான் பல மணி நேர டிஸ்கஷனுக்கு அப்புறம் அமுல் அப்படிங்கிற பேரை டிசைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வேர்ல்ட் லெவலில் டெய்ரி பிஸ்னஸில் அமுல் அப்படின்ற பிராண்ட் உருவாக்குறதுக்கு காரணம் குரியனோட இந்த பிஸ்னஸ் மைண்டும் மார்க்கெட்டிங் ஜீனியஸும் தான். ஸோ பிராண்ட் நேம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பிராண்டை மக்களோட மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையும் இவங்க இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ குரியன் இந்த பிஸ்னஸோட சக்ஸஸுக்கு ஒரு கிளியர் ரோட் மேப்பை ரெடி பண்ணுறாரு. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸியாக தோணலாம். பட் நம்ம பேசியிருக்கிறது 1955 இந்த திங்கிங் டெஃபினெட்லி ஹெட் ஆஃப் டைம்னு தான் சொல்லணும். ஸோ குரியன் எந்த மாதிரி அமுலை அட்வர்டைஸ் பண்ணணும், எந்த கஸ்டமர்ஸ் கிட்ட அமுல் அதிக அளவில் ரீச் ஆகணும், எந்த ப்ராடக்ட்ஸோட காம்பினேஷன் ஹை சேல்ஸ் ஃப்ளோ கொடுக்கும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம அமுல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஒரு கிளியர் பிஸ்னஸ் பிளானை ரெடி பண்ணுறாரு. 1958 NRDC டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அமுல் ஸ்ப்ரே அப்படின்ற இன்ஃபன்ட் ஃபுட்டை பஃபலோ மில்கில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த டெக்னாலஜி மூலமாக பஃபலோ மில்கில் இருக்க ஃபேட் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணி மில்கோட நியூட்ரிஷனல் ப்ரொஃபைலை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னாலஜி இந்தியாவில் இருக்க CSIR அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணாங்க. இந்த டெக்னாலஜியை NRD அதாவது நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் அமுல் இண்டஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அமுல் ஸ்ப்ரே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்தியா இன்ஃபன்ட் ஃபுட்ஸில் செல்ஃப்-ரிலையன்ட் நேஷனாக மாறிச்சு. அதாவது குழந்தைங்களுக்கு தயார் பண்ணுற ஃபுட்டில். ஏன்னா அது வரைக்கும் இந்தியா குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை அதிக அளவில் இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபாரின் ப்ராடக்ட்ஸோட டிபெண்டன்சியும் அமுல் இது மூலமாக ரெடியூஸ் பண்ணிச்சு. இந்த 2 அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இந்தியாவை பால் உற்பத்தியில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. ஏன்னா ஸ்விஸ் மல்டிநேஷனல் கம்பெனியான நெஸ்லே மாதிரியான லீடிங் கம்பெனிஸ் கூட அப்போ இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. பஃபலோ மில்கில் இருந்து மில்க் பவுடரை தயாரிக்க முடியும் அப்படின்னு உலகத்துக்கே காட்டினது தயாலாவோட டெக்னிக்கல் நாலேஜும் குரியனோட இந்த பிஸ்னஸ் மைண்டும் தான். அதுக்கப்புறம் பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பை ப்ராடக்ட்ஸையும் சீஸ், பட்டர், கர்ட், பட்டர் மில்க் அப்படின்னு எல்லாத்தையும் மார்க்கெட்டில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அமுலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த GH வில்சர் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சர் பஃபலோ மில்கில் இருந்து சீஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்போ குரியன் இந்தியாவில் இம்போர்ட் ஆகிற டெய்ரி ப்ராடக்ட்ஸை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போ தான் காமர்ஸ் மினிஸ்டராக இருந்த TT கிருஷ்ணமாச்சாரி கிட்ட இம்போர்ட்டட் பட்டருக்கு பதிலாக அமுல் பட்டரை ஏன் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அங்கே இவர் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக அமுல் பட்டரோட ப்ரொடக்ஷன் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு கிருஷ்ணமாச்சாரிக்கு ஒரு உறுதி கொடுக்குறாரு. குரியன் மேலே நம்பிக்கை வச்ச கிருஷ்ணமாச்சாரி நியூசிலாண்டில் இருந்து இறக்குமதி ஆகிற பட்டர் ப்ராடக்ட்ஸை கட் பண்ணுறாரு. குரியன் சொன்ன மாதிரியே மார்க்கெட்டில் நம்ம விரும்பி சாப்பிட்ற அமுல் பட்டர் மார்க்கெட்டுக்கு வருது. 1962 இந்தியா சைனா வார் நடந்தப்ப அமுல் ப்ரொடக்ஷனை இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ்க்கு டைவர்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ராணுவ வீரர்களுக்கு தேவையான டெய்ரி ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணிட்டு இருந்தது பால்சன் லிமிடெட் தான். இது பால்சனோட மார்க்கெட் ஷேரை இன்னும் ரெடியூஸ் பண்ணுச்சு. ஸோ ஃபைனலி ஆல்மோஸ்ட் 1970 பால்சன் கம்ப்ளீட்டாக டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இந்தியா பிஸ்னஸில் இருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டாங்க. 1964 அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி ஒரு வாட்டி ஆனந்துக்கு போகிறாரு. அப்போ அங்கிருந்த ஆனந்த் டெய்ரி ஃபேக்டரியை பார்த்த லால் பகதூர் சாஸ்திரி திகச்சு போகிறாரு. குரியன் உருவாக்கி இருந்த இந்த அமுல் மாடலை இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எல்லா ரூரல் ஏரியாஸும் டெவலப் ஆகும் அப்படின்னு நினைச்ச லால் பகதூர் சாஸ்திரி அவரோட இந்த தாட்ஸை குரியன் கிட்ட கன்வே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அமுல் மாடலை இந்தியா முழுக்க செயல்படுத்துறதுக்கு குரியனையே லீடும் எடுக்க சொல்கிறாரு. இதை பற்றி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகே சொன்ன குரியன் இதுக்கு சில கண்டிஷன்ஸும் போடுறாரு. அதாவது இந்தியா முழுக்க பால் உற்பத்தி அதிகரிக்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்படுற இந்த குழுவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இல்லாமல் ஆனந்தில் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி என்னோட தலைமையில் அமைப்போகிற இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இந்த 2 கண்டிஷனுக்குமே எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் லால் பகதூர் சாஸ்திரி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 1965 ஆனந்தில் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. சாதாரணமாக ஒரு சின்ன ஊருக்குள்ள பிஸ்னஸ் பண்ணுறப்பவே அவர் இவ்வளோ ப்ரீ பிளான்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு இந்தியா லெவலில் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கிடைக்குது. அப்போ அவரோட எக்ஸிக்யூஷன் எந்த அளவில் இருந்திருக்கும் நீங்களே பார்த்துங்க. இந்தியா முழுக்க பால் உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்ற பொறுப்பில் இருந்த குரியன் எக்ஸிக்யூட் பண்ண ஃபஸ்ட்டு பிளான் தான் ஆப்ரேஷன் ஃப்ளட்.
அதுதான் ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன்னால எஸ்டாப்ளிஷ் ஆன நேஷனல் மில்க் கிரிட் மூலமாக இந்தியா முழுக்க இருக்க கிட்டத்தட்ட 700 டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் இருக்க மில்க் ப்ரொடியூசர்ஸை கன்சூமர்ஸ் கூட மீடியேட்டர்ஸ் இல்லாமல் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கான ஃபேர் ப்ரைஸை கெயின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெட்வொர்க் மூலமாக சீசனல் அண்ட் ரீஜனல் ப்ரைஸ் வேரியேஷன்ஸும் ரெடியூஸ் ஆச்சு. எப்படி கைரா கோஆபரேட்டிவ் அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ண டெய்ரி ஃபார்மர்ஸ்க்கு சரியான ரேட்டும் ப்ராஃபிட் ஷேரும் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்க எல்லா வில்லேஜ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ்ஸும் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆப்ரேஷன் ஃப்ளட் 3 ஃபேஸஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃபேஸ் 1 1970 to 1979 வரை கியூரியன் நாடு முழுக்க இருந்த மில்க் ஷெட்ஸில் இருந்த பெஸ்ட் 18 மில்க் ஷெட்ஸை சூஸ் பண்ணி அதில் டெய்ரி கோஆபரேட்டிவ்ஸை செட் பண்ணுறாரு. இந்த டெய்ரி கோஆபரேட்டிவை பக்கத்தில் இருந்த மேஜர் சிட்டிஸ் கூட லிங்க் பண்ணி அங்கே இருக்க மார்க்கெட்டை பிடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனந்தில் இருக்க டெய்ரி கோஆபரேட்டிவ் யூனியன் மாதிரி இந்தியா முழுக்க ரெப்ளிகேட் பண்ணப்பட்டுச்சு. கியூரியன் இந்த எல்லா டெய்ரி கோஆபரேட்டிவ்ஸையும் GCMMF அப்படின்னு சொல்கிற குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷனுக்கு கீழே கொண்டு வந்து 25th ஆனிவர்சரியில் அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் அமுல் அப்படின்ற ஒரே பிராண்ட் நேமில் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் ஃபேஸ் 2 இஸ் பிட்வீன் 1979 அண்ட் 1985. செகண்ட் ஃபேஸில், அதாவது 1979ல் மில்க் கோஆபரேட்டிவ்ஸில் ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஆனந்தில் IRMA அப்படின்னு சொல்லப்படுற தி இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. 1985ல் 4.25 மில்லியன் மில்க் ப்ரொடியூசர்ஸ் 43,000 வில்லேஜஸ் கோஆபரேட்டிவ்ஸ் கூட இணைக்கப்பட்டாங்க. அதோட மில்க் பவுடரோட ப்ரொடக்ஷன் ரேட் 6 மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் ஃபேஸ் 1985 to 1996. இதில் டெய்ரி கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்டை கன்சாலிடேட் பண்ணுறதும் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ டெய்ரி கவுஸோட ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனையும் டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த ஒயிட் ரெவல்யூஷன் 1998ல் இந்தியாவை வேர்ல்டில் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசராக மாற்றுச்சு. அமுலோட இந்த growth ஜஸ்ட் இந்த கம்பெனியோட growth கிடையாது, இன்ஃபேக்ட் இந்தியாவோட growthன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இந்த கம்பெனியை இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட இதை லிஸ்ட் பண்ணல. ஏன்னா இதோட ஓனர்ஸ் யார்? ஃபார்மர்ஸ். 80 to 90% ஆஃப் ரெவென்யூ அவங்களே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் கோல். அமுலோட இன்னைக்கு தேதிக்கு கலெக்ஷன் கெப்பாசிட்டி வூப்பிங் 2.63 crores லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் பெர் டே. கேட்டாவே கண்ணை கட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்படி அமுல் பிராண்ட் பயங்கர பாப்புலராக ஆகிட்டு இருந்த டைமில் அதுக்கு இன்னொரு சிக்கலும் வருது. அதாவது ஐரோப்பிய நாடுகளில் டன் கணக்கில் லெஃப்ட் ஆகிட்டு இருந்த பசும்பாலான உணவுப் பொருட்களை அந்த நாடுகளை சேர்ந்த லீடிங் கம்பெனிஸ் இந்தியாவில் மார்க்கெட்டிங் பண்ண ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணாங்க. அவங்களோட டெய்லி ப்ராடக்ட்ஸை முதல்ல ஃப்ரீயாக இந்திய மக்களுக்கு கொடுத்து அவங்கள அதுக்கு பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளான். ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா அமுல் ப்ராடக்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்ச கியூரியன் டக்குன்னு அலர்ட் ஆகிறாரு. இந்த இடத்துல தான் கியூரியன் ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணுறாரு. இந்தியன் கவர்மெண்ட் மூலமாகவே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுத்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை வாங்கி அதை கியூரியனே மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாரு. அது மூலமாக வந்த இன்கமை இந்திய பால் பண்ணை மேம்பாட்டு வாரிய திட்டத்துக்காக செலவு பண்ணுறாரு. இது மூலமாக இந்தியாவில் ஈச் அண்ட் எவ்ரி கார்னரில் அமுல் மாடலோட கோஆபரேட்டிவ் யூனியனை புதுசாக ஓப்பன் பண்ணுறாரு. அமுல் கூட்டுறவு பால் சங்கம் மூலமாக கிட்டத்தட்ட 15 கோடி பால் விவசாயிகளோட எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது வர்கீஸ் குரியனோட இந்த வெண்மை புரட்சி தான். இந்த ஒயிட் ரெவல்யூஷன் இந்தியாவை பால் உற்பத்தியில் மேம்படுத்தி இருந்தாலும் இதுக்கு எதிரான கருத்துக்களையும் சிலர் வெளிப்படுத்த தான் செஞ்சுருக்காங்க. இந்த வெண்மை புரட்சியால் தான் நாட்டின மாடுகள் இந்தியாவிலேருந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா ஒயிட் ரெவல்யூஷனில் தான் ஜெர்சி பசுக்கள் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு ஒரு நாளுக்கு 8 லிட்டர்ஸ்க்கு மேலே பால் தரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பட் நாட்டு மாடுகளோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை பர் டே 3 to 4 லிட்டர்ஸ் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எப்படி காங்கயம், பர்கூர் செம்மறை, ஆலம்பாடி அப்படின்னு பல நாட்டு மாடு வகைகள் இருக்கோ, அதே மாதிரி குஜராத்லேயும் காங்கிரேஜ், தார்பார்கர் அப்படின்னு பல வகை நாட்டின மாடுகள் இருக்குது. இது ஜெர்சி மாடுகளை விட அதிக அளவு உணவும் எடுத்துக்கும், பாலும் கம்மியாக தான் கொடுக்கும். ஸோ மில்க் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் நாட்டு மாடுகளை வளர்க்குறதை நிறுத்திட்டு ஜெர்சி பசுக்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கியூரியன் மேலேயே டைரெக்டாக வந்த ஒரு அக்யூசியேஷன் அப்படின்னா அது இப்போ ரீசெண்டாக பிஜேபி லீடர் திலீப் சங்கானி 2018 நவம்பரில் குஜராத் அம்ரிலி சிட்டியில் நடந்த கியூரியனோட பர்த்டே ஆனிவர்சரி ஈவெண்ட்டில் அவர் மேலே ஒரு அக்யூசியேஷன் வச்சார். கியூரியன் அமுல்லேருந்து கிடைச்ச ப்ராஃபிட்டை கிறிஸ்டியன் மிஷனரிஸோட மத மாற்றத்துக்காக யூஸ் பண்ணதா ஒரு அக்யூசியேஷன் அவர் மேலே வைக்கிறாரு. பட் இதை கியூரியனோட ஃபேமிலி கடுமையாக எதிர்க்கிறாங்க.
1998ல் கியூரியன் அவருக்கு அப்புறம் அமுலை லீட் பண்ணுறதுக்காக அடுத்த வாரிசாக அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த அமிர்தா பட்டேலை நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டோட ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ண சொல்லி அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி 1998ல் இருந்து 2014 வரைக்கும் NDDBயோட ஹெட்டாக இருந்தது அமிர்தா பட்டேல் தான். 1998ல் அமிர்தா பட்டேல் NDDB ஹெட்டாக ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கும் கியூரியனுக்கும் நடுவில் பல டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கிரியேட் ஆச்சு. அமிர்தா கோஆபரேட்டிவ் செக்டரை கார்பரேட்டைஸ் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷன் அண்ட் ஈல்ட் டார்கெட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பிளான் கோஆபரேட்டிவை ப்ரைவேட் செக்டராக மாற்றிடும் அப்படின்னு கியூரியன் நினைக்கிறாரு. இந்த டிஸ்அக்ரிமெண்ட் ரெண்டு பேருக்கு நடுவில் கேப் உருவாக காரணமாக இருந்துச்சு. அமிர்தா மட்டும் இல்லாமல் NDDBயோட மற்ற போர்டு மெம்பர்ஸும் கியூரியனுக்கு எதிராக மாறுறாங்க. இப்படி கியூரியன் கூட ஒர்க் பண்ணவங்கள இருந்து எல்லாரும் அவருக்கு எகென்ஸ்டாக மாறுறாங்க. இது கியூரியனை மனதளவில் பெருசாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கியூரியன் 2006ல் டெய்ரி கோஆபரேட்டிவோட அபெக்ஸ் பாடியான த குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷனோட சேர்மன் பொசிஷனில் இருந்து ரிசைன் பண்ணுறாரு. தன்னோட மொத்த வாழ்நிலையும் அமுலோட growthக்காகவே செலவு பண்ண கியூரியன் அவருக்கு நடந்த இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வரக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ அவருக்கு பக்கபலமாக இருந்தது அவரோட மனைவி மோலி தான். இவங்களுக்கு நிர்மலா அப்படின்ற ஒரு டாட்டரும் இருக்காங்க. கியூரியனோட உயிர் தன்னோட 90வது வயதில் 2012 செப்டம்பர் 9ல் இந்த உலகத்தை விட்டு பிரியுது. கியூரியனோட ஆசைப்படியே அவரோட உடலை எலக்ட்ரிக் கிரேவியார்டில் எரிச்சு அவரோட சாம்பலை அமுல் நிறுவனத்தோட மண்ணிலேயே தூக்கிடுச்சு. இந்தியன் கவர்மெண்ட் கியூரியன் உயிரோடு இருக்கிறப்பவே அவருக்கு பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ மாதிரியான பல உயரிய விருதுகளை கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினாங்க. இது தவிர ராமான் மேக்ஸேசே அவார்ட், வாட்லர் பீஸ் பிரைஸ், ஆர்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மெரிட்ஸ் அப்படின்னு இன்னும் சில விருதுகளையும் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இந்தியாவில் கியூரியனோட பர்த்டே நவம்பர் 26 நேஷனல் மில்க் டேயாக செலிப்ரேட் பண்ணப்படுது. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ சரியான ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லாமல் அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் நாலேஜால் மட்டுமே தானும் வளர்ந்து தன்னோட நாட்டையும் வளர்த்தினவர் தான் டாக்டர் வர்கீஸ் குரியன். என்னதான் கியூரியன் மேலே பல கான்ட்ரவர்சிஸ் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் கியூரியன் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா டெய்ரி இண்டஸ்ட்ரியில் லீடிங்காக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். அமுலோட இந்த மாடல் டெஃபினெட்லி மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி கியூரியன் மாதிரியே நம்ம நாட்டோட எக்கனாமிக் growth-ஐ பீக்குக்கு கொண்டு போன டாக்டர் திருபாய் அம்பானி அண்ட் ரிலையன்ஸோட growth-ஐ பற்றின வீடியோவை இங்கே போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஜெய்சம் சைனிங் ஆஃப்.